இந்த பிரெட்டோட நேம் பிரியோஷ்ங்கிற பிரெட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிச் ப்ரெட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட் வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ரிச்சான ப்ரெட்டு, நிறைய எக் உண்டு இதில், அதே மாதிரி நிறைய பட்டரும் உண்டு. ஸோ இந்த ப்ரெட் நம்ம நார்மல் ப்ரெட் மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து நீங்கள் வெறும்போல் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ப்ரெட் புட்டிங், இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரெட்டு பக்காவாக இருக்கும். நான் இந்த ப்ரெட் எதுக்கு பேக் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு ப்ரெட்டு பேக் பண்ண பிடிக்கும்னு. அதுவும் இல்லாமல் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கினோன்னே நான் அதில் ஏற்கனவே ஒரு ஹோல் வீட் ப்ரெட் வந்து பேக் பண்ணேன். செம்ம சூப்பராக வந்துச்சு. ஸோ ஆனால் வீடியோ எடுக்கலை நான் அதை. ரொம்ப டெக்ஸ்டருமே செம்மையாக வந்துச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைம் வந்து ப்ரெட்டு பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெட்டு, ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ப்ரெட்டு காணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான பிரியோஷ் ப்ரெட்டு. ஸோ இது நீங்கள் ப்ரெட்டு தான் பேக் பண்ணணும் கிடையாது, இதே டோவை வச்சு ரோல்ஸு, சின்ன சின்ன பன்னு அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு காணிச்சிட்றேன். ஸோ 3.5 கப்பு மைதா மாவு, 100 கிராம் பட்டர். சொன்னேன்ல இதை விட ஜாஸ்தி தான் போடுவாங்க, பட் நான் வந்து இது எனக்கு பிடிச்ச அளவு. ஓகே, ஸோ 100 கிராம் பட்டர், சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் 1 கப்பு பால் தேவை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் உப்பு, 3 முட்டை, 1/2 கப்பு சுகர். ஸோ சுகர் நீங்கள் கூட்டிக்கலாம். எக்கு வந்து யூஸ்வலாக இந்த ப்ரெட்டுக்கு வந்து 6 முட்டை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து 3 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுலில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு பாலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த 1/2 கப் பாலில் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான சுகர், ஸோ நான் வந்து இடையில என்னோடய ப்ளாகுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ சுகர் ஈஸ்ட்டுக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈஸ்ட்டை வந்து இதில் தூவி விட்டுடலாம். ஸோ ஈஸ்ட்டை வந்து பால், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், லேஸ் சூடு பாலில் ஆட் பண்ணும். ரொம்ப லேஸாக இருக்கணும் சூடு, ரொம்ப ஹாட்டாக இருந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதை வந்து இப்போ ஓரத்தில் வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறேன். டோ ஹூக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து நார்மல் ஒரு பவுலில் வச்சே பிசையலாம். ஆனால் என்னென்னா நல்லா பிசையணும். ஸோ நிறைய நேரம் நீட் பண்ணணும். ஸோ ப்ரெட்டுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். ஸோ எக்குக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை ஒரு 30 செகண்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஈஸ்ட் எந்த அளவுக்கு ப்ளூம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ செம்மையாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு எனக்கு எப்போவுமே ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனது கிடையாது. இது வந்து புது பேக்கெட் ஈஸ்ட்டு, அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த ஈஸ்ட்டு. ஸோ நம்ம எக்கும் சுகரும் கம்பைன் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸு. இப்போ நம்மளோட ப்ளூம்டு ஈஸ்ட் இருக்குல்ல, அந்த ஈஸ்ட் பாலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்கிற நார்மல் பால் அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 கப்பு டோட்டலாக. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் கம்பைன் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதில் நம்ம வச்சுருக்கிற மைதா, ஸோ மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டோ ஹூக்கை உள்ளே வச்சு இதை நீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இப்படி கம்பைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே வச்சுருக்கிற பட்டர் இருக்குது தெரியுமா, அந்த பட்டரில் ஒவ்வொரு டீஸ்பூனாக உள்ள ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து சாஃப்ட் பட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து லோ ஸ்பீடில் வச்சிடலாம்.
ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பட்டர் வந்து அப்படியே அந்த டோவில் இன்கார்ப்ரேட் ஆனோன்னா அடுத்த டீஸ்பூன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுல் பட்டரையும் ஆட் பண்ண போகிறேன். ஹோல் பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். ஐ மீன் அந்த மிஷின் வந்து 5 நிமிஷம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஸ்மூத்தாக வந்துடுச்சு. ஆனால் இந்த டோ வந்து லூஸாக தான் இருக்கும், அதனால் கட்டியாக வரலேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஸ்டிக்கியான டோ, அதனால தான் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வந்து இது பண்ணுற ஈஸி. ஸோ உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துன்னா அதில் ஒரு டோ ஹூக் உண்டு தெரியுமா, அதை வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கிடலாம். ஸோ இந்த டெக்ஸ்டரை பாருங்கள், ஸோ எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு. அது ஏன் இதை எப்படி ப்ரெட்டாக மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பவுல் இதுலேருந்து எடுத்துடுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இருக்கிற டோவை பாருங்கள். ஓகே, நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே ஒரு க்ளீன் பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டோவை வந்து நம்ம இந்த பவுலில் வந்து மாற்ற போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டோ வந்து இந்த பவுலில் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு பட்டர், சுகர் அண்ட் எக் இருக்கிறதுனால இந்த டோ வந்து ஒரு ரிச்சான டோன்னு சொன்னேன் தெரியுமா, அதனால ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு கிளாத்தை வச்சு மூடி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு 2 hours இதை வந்து ஃபெர்மெண்ட் ஆக விட போகிறேன். ரைஸ் ஆகணும். 2 மணிக்கூர் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது வார்மான இடத்துல வைங்க. இப்போ சம்மர் தான், அதனால் சும்மா வெளியே வச்சாலே போதும், சூடாக தான் இருக்குது. ஸோ 2 hours கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காங்க. நம்மளோட டோ வந்து கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. எனக்கு நான் இந்த இதை வச்சு கவர் பண்ணல, இது வரைக்கும் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 hourலேயே எனக்கு ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டு டெம்பரேச்சர் பொறுத்து தான் இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ பட்டர் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெட்டை விட ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டோ வந்து கொஞ்சம் ஒர்க்கு நம்ம வந்து ஈஸியாக ரோல் பண்ணுற மாதிரி பட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாகி நல்லா கரெக்டாக வரும். அதனால் ஃப்ரிட்ஜில் இதை 1 hour வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளோட அந்த பேனை இந்த பவுலை வந்து நான் 1 hour வச்சேன். ஸோ அங்கே வச்சும் ரைஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்ம பட்டரும் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து லோஃப் பேனில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். Like a bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி ஃபுல்லாக வச்சுட்டேன். ஏன்னா இந்த டோ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸான டோ, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சா தான் நம்மளுக்கு ரைஸ் ஆகும்போதும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரே லோஃபாட்டு வச்சோன்னா அது பொங்கும்போது கொலாப்ஸ் ஆயிரும், ஏன்னா ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குல்ல அதனால. ஸோ இப்போ வந்து நான் சின்ன சின்ன பால்ஸாக இப்படி வச்சுட்டேன். இங்கே மிச்சம் உள்ளது இந்த சின்ன லோஃப் பேனில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் அப்படி ரைஸ் ஆகி வரணும், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு ரைஸ் ஆகுறதுக்கு அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப்பில் வந்து எக் வாஷ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரெட் வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ரைஸ் பண்ண விடாதீங்க, ஏன்னா வந்து பிறகு வந்து ஓவராக ரைஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக் வாஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதான். இந்த எக்கு இது வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா பிரியோஷுக்கு வந்து டாப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலராக ஷைனிங்காக இருக்கும், நார்மல் ப்ரெட் மாதிரி இல்லை. அதனால் அதுக்கு கண்டிப்பாக இந்த எக் வாஷ் தேவை. ஓகே, ஸோ இப்போ ப்ரெட் வந்து ப்ரஷ் பண்ணிட்டேன். 180 degree செல்சியஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனில் வச்சு 35 to 40 minutes இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் ஆகி முடிச்சோன்னே காணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரியோஷ் ப்ரெட்டு டோட்டலாக 40 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா அந்த ஷைனு, ஸோ அது எக் வாஷ் கொடுத்ததுனால டாப் லேயர் வந்து ஷைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் இப்போ தான் அவன்லேருந்து எடுத்தேன். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ப்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போவுமே ப்ரெட்டு கட் பண்ணும்போது இந்த செரேட்டட் நைஃப் மாதிரி ஒரு நைஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரெட்டோட டெக்ஸ்சர் பாருங்கள். ரைட், ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸ்மெல் வந்து நல்ல ஒரு பட்டரி ஸ்மெல்லு. ஸோ நான் திக் ஸ்லைசஸை கட் பண்ணுறேன், ஏன்னா இதை வச்சு நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி காணிக்க போகிறேன் உங்களுக்கு, அதனால். பட் டெக்ஸ்டரை பாருங்கள், வாய்ப்பே கிடையாது ராஜா. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை ப்ரெட், நம்மளோட ப்ரியோஷ் ப்ரெட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரேப் பண்ணி வெளியவே நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் எக்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு 2 டேஸ் வச்சுக்கலாம். ஸோ நிறைய நேரம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம், நார்மல் டோஸ்ட்டு, ப்ரெட், இது ப்ரெட் புட்டிங், எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். வெறும்போல சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும்.